வணக்கம். ஞானம் இன்று ஒரு தகவல். நமது கண்கள் புத்தராக இருக்கின்றன, நமது காதுகள் புத்தராக இருக்கின்றன, நமது மூக்கு புத்தராக இருக்கின்றது, வாய் புத்தராக இருக்கின்றது. ஆனால் மனம் மட்டும் புத்தராக இருக்க மறுக்கின்றது. அதாவது புத்தராக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த 5 புலன்களுமே அவை எந்த விதமான ஒரு தீர்ப்பு அளிக்காமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டுமோ அவ்வாறு தான் செயல்படுகின்றன. ஆனால் மனம் மட்டும் தீர்ப்பு அளித்து கொண்டே இருக்கின்றது. நடக்கும் விஷயங்களையோ மற்றவர்களையோ பார்த்து தீர்ப்பு அளித்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் நம்ம மனது புத்தராக இல்லை என்று சொன்னேன். ஆனால் ஐம்புலன்கள் புத்தராகவே, ஏனெனில் புத்தர் எவ்வாறு செயல்படுவாரோ தீர்ப்பளிக்காமல் அவ்வாறு செயல்படுகின்றன.